போதும் 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 போதும். உண்மையிலே இந்த అన్బుకు కప్లింగ్ ఏమంటా కప్లింగ్ లేదు, ஒன்லி டொங்கஸ்டா. இந்த மலையில் ஒருத்தன் போட்டா எடுக்க வந்து விழுந்து கிடக்காட்டா யாராவே கடைசியில் அவனை தினத்தந்தியில் போடுற அளவுக்கு வந்துருச்சாடா. நீ உட்காரு போத வைப்பாங்க வெட்டக்ஸ் நனையும் ப்ரோ. நின்றுக்கிட்டே பாருங்க, 2 பொம்பளை வந்திருக்கு. குளூரில் ஓட்டு பேனைவான் இருக்காள். எப்படி மை சட்டை தள்ளி விட்டுருவேன். உண்மையிலே இந்த மலையில் மை செட்டு போடக்கூடிய அத்தனை உறவு பால் தொட்டு வழங்குறேன். எம்கே சிவம் என்ன தொண்டை முண்டை. ஹலோ எக்கோ வைங்க. ஹலோ 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 ஹலோ. கூட்டரம்ப கூடிருச்சு, கூட்டரம்ப கூடிருச்சு. அட அண்டா தொண்டை முண்டை சர்ற பாடுற முண்டை. இங்கே வர்ற மொட்டை எடுத்துருங்க மண்டே அப்படித்தானா. கூட்டரம்ப கூடிருச்சு, நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. நல்லாண்டவர் கோயில் கும்பிட ஆளு வந்து கூடிருச்சான். நன்னானே நன்னே நன்னே ஆளு வந்து கூடிருச்சா ஏன் நன்னானே. அந்த சின்ன பையனுக்கு தெரியலையாடா, அவனுக்கு தெரியலையா? பாவாடைகளை போய் உட்கார சொல்லியா? ஓ முண்டை பள்ளிக்கூடம் 12 காசை கொடு போறேன். ஆளு வந்து கூடிருச்சா என் நன்னானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில்
நன்றி. கைதட்டின என் தம்பிக்கு நன்றி, அண்ணனுக்கு நன்றி. கூட இருக்க எல்லாம் கைதட்டிருங்க ப்ரோ. மைஜெட்டு சூப்பர். சிவன் இல்லைன்னா 10 பேர் பொழப்பும் கிடையாது. சூப்பர் சிவன். கார்த்திகை ஆடியோஸா? குழாயை பார்த்து சொல்லிவிட்டேன், மன்னிச்சுக்கோங்கய்யா. கார்த்திகை ஆடியோஸ். எம்கேஆர் பயல கடை எங்கேருந்து கத்துறியான் பாடுறான். அவன் தாண்டா என் தம்பி. மருது பண்ணி பயல உள்ள போய் வேணா வேதனை கடிச்சிட்டு வரியா? அவன் பாவம் குளூர்ல இருந்தா இப்படி கிடக்கானடா. இடியப்பா இல்லை, இந்த மலையில் எவன்டா அடுப்பத்தை வச்சு இடியப்பம் சுடுவேன். உங்கள் டொங்காசு போடலாம்டா. ஷோ பூரா கெட்டு போனாங்க. பள்ளிக்கூடத்து பயல்கள்லாம் பார்க்குறாங்க. டேய், நல்ல விஷயம் மட்டும் நாடகத்தில் எடுத்துக்கோங்கப்பா. நீங்கள் பாட்டுக்கு டீச்சர்கிட்ட போய் கப்ளிங்னு கேளு. லீவ் போட்டுட்டு போட்டோம் கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. கார்த்திகா மைசெட், கார்த்திகா மைசெட்டு யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? எம்கேஆர் பயலகடா மலையில் குட்டூரமா இந்த திரிட்டாண்டா தூக்க வரிச்சில. தம்பி எதுவும் பண்ண வேணா, சூப்பர்ரா. இன்னையிலேருந்து உங்களுக்கு எங்கே இடியப்பம் போகிறேன். உண்மையிலேயே மணிகர் ஐயாலாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. இந்த 10 பேர் பொழப்பு வந்து லேசு கிடையாதுங்கய்யா. அன்றாட நாடக ஆடி இந்த கூத்தாடின தாயா 10 பேர் குடும்பத்தில் விளக்கறியும். ஏன் என்னை பொறுத்தவரை அதுதான். நம்மளால் முடிஞ்ச 10 பேரை வார வைக்கணும். யார் வயிற்றுலையும் அடிக்கக்கூடாது. இதே உண்மை. அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். நீங்கள் எதுவும் பண்ணி விட்டு போயிடாதீங்க. செகதியில் சில பேர் செருப்போடு வர்றேன். ஒவ்வொரு செருப்புலையும் 2 கிலோ செகதியாடா. அதை வந்து அங்கே தட்டிட்டு போய் மருந்து பண்ணி உட்காந்துட்டு சொல்கிறேன், என்ன சேர் நழுவுதுன்ட்டேன் செகதி. அன்பாளைய பயலுக என் உயிரிலும் மேலான்னு உங்கள் கூட பிறந்தவன் தான் நான். அவ்வளோதான். இதில் பிரிக்க முடியாது. என் கூட பிறந்தவன் தான் தப்பு. நான் உங்கள் கூட பிறந்தவன். அவ்வளோதான். நீங்கள் என்ன ஜாதி என்ன மதம்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாருமே என் பெரியத்தா மக்கள் சித்தப்பா மக்கள். அவ்வளோதான். ஒரு சாமி கும்பிடுவான். லேடிஸ் மட்டும் ஆளுக்கு ஒன்றா வச்சுக்கணும். அதையும் பங்கு விடுவாங்க. ஜெயபுரி என்னோண்ட பார்ப்பாங்களே. அந்த பிள்ளை ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் தட்டியை பிளந்துட்டு பார்த்துட்டு என்ன வெறும் கருப்பாக இருக்குன்னு போய் தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணி விடுனே. இவனை கையிலே தூக்கிட்டு பார்க்குறியா? ஐயா ஒரு 2 கிலோ கட்லா மீன் கிடக்க எடுத்து குழம்பு. வேறு அன்பு கொண்ட என் உயிரில் மேலான்னு நாடக கலை மக்கள் மத்தியிலே எவ்வளோ தூரத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கணும் என்று எந்த ஊரும் சாட்சி வேணாம். இந்த ஒரு ஊர் போதும். இந்த தமிழ் உறவுகள் போதும். அதே மாதிரி ஐயாவெல்லாம் சொன்னாங்க, மணியார் ஐயா மற்ற பெரியவங்களாம் சொன்னாங்க. இங்கே நிறைய பேர் இளைஞர்லாம் வருவாங்க. அவங்க மனசு வந்து வேதனை அடைஞ்சிட வேணாம். நீங்கள் எவ்வளோ மழை வெஞ்சாலும் நடத்திட்டு போங்க. இந்த சாமிக்காக இளைஞருக்காக சொன்னாங்க. பெரியவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. உங்கள் சந்தோஷம்தான் இங்கே முக்கியம். நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவாப்பா. இல்லாட்டாலும் பள்ளிக்கூடம் போகும்போது சிரிச்சுக்கிட்டு தானே போவேன். போகும்போதே பூரா அள்ளுவேன். எவ்வளோ பள்ளிக்கூடம் போலப்பா. அப்பா உனக்கு குக்கரையை வாங்கி தரேன். வேணாம்ப்பா, வாத்தியார் ஓட்ட அறுக்கிறேன்ப்பா. வாத்தியாரை வாருங்கள் ஐயா, வணக்கம். வாத்தியார் சொல்கிறார், பாடம் நடத்துகிறேன் மாணவ செல்வங்களை. நடத்துங்கள் ஆசிரியரே. 2 நாளைக்கு கூட ஏழை நொப்பம் மைனே விசில் வராமல் ஏன்டா கூட திரிகிட்டு இருக்க? லவர் போன் அடிக்கலையா ப்ரோ? திருகாதரா நல்லா இருக்குடா. அண்ணே என்னண்ணே இவனே ஏன் போயிட்டு வர்ற? என்ன போய் கூட கப்பலிங்க பார்த்துட்டு போ. அப்புறம் நான் கிட்டு போயிட்டு வந்தேன். நான் டவுன் பஸ் கண்டக்டர் மாதிரி. மைசெட்டு வந்து லேசு கிடையாதுங்க. பல லட்சம் ரூபாய் காசை போட்டு இவன் திருந்த மாட்டான்டா. நோண்டாதடா ப்ளீஸ் ஓஸ் ப்ரோ. பக்கத்தில் இருக்காங்கன்னா கரண்ட்டை பின்னாடி வச்சு விடு, ஓடுவாங்க. அடே இங்கிட்டு வாங்கடா. தண்ணியை போட்டான்டா முண்டை. சொன்ன வார்த்தையே ஓஸ் ஓசுன்றான்டா. ரசிகர் என்பதை எத்தனை பேர் ரசிகர்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. நான் ரசிகர்லாம் சொல்ல மாட்டேன். பூரா எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி. அவ்வளோதான். என்ன கொஞ்சோன்னு மேக்கப் போட்டிருக்கேன், பவுட்ரு. அவ்வளோதான். நானும் ஜம்சாரி மையன். நான் ஆடு மாடு மேய்ச்சவேன். ஏழையனுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். பசியனுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். உங்களை அத்தனை பேர்த்தையும் நான் ஒரே ஆள் மாதிரி தான் நினைப்பேன். கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன் உங்களையெல்லாம். அண்ணே கொஞ்சம் வாண்ணே. அண்ணே 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 இங்கே வாண்ணே. டெய்லி ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேண்ணே. காசை வெட்டி போட்டுமே எனக்கு போயிடும். அது ஓசி கணேஷ் போயில கொடுக்க மாட்டேன். இவங்க ஊன்றுவாங்க செய்யணும்.
நீ எங்கே கொடுத்த? காசை உழைச்சிக்கிட்டு பொண்டாட்டி கையில் கொடு. புயல பாயிட்டே ஒரு நாளைக்கு 5 வாங்கிட்டு வாங்க போலே உதடு புளுத்திக்கிட்டு இருக்கிறேன். சரி கொடு, இன்னுமே டெய்லி கொடுக்கணும். கிட்னியை கொடு, சரக்கு போட்டு கிட்னியை கொடு. தண்ணியை அடிக்கக்கூடாது. என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், பட்டு திறந்ததுனால தானப்பா மனசு வலிக்குது எனக்கு. நான் பெருங்கொண்ட ஒரு குடியாரன். இன்னைக்கு 8 வருஷமாக திறந்ததுனால தான் ஏழை நான். ஆமாம், அமெரிக்கா அதிபர் ட்ரம்முக்கிட்ட பேசுகிறாரு, சொல்கிறான்னு. இவெல்லாம் 7வது கூட படிக்க மாட்டேன், எப்பயே கப்பலிங்க தெரியவே முண்டை. இந்நேரத்தில் ஃபோன் பண்ணால் சொல்கிறாவான். ஆனால் லப்போட்ட பேசுகிறது ஒரு சுகந்தேன்னு. உண்மைதான், சட்டியெல்லாம் கலட்டுறாங்க. கலட்டிக்கிட்டு கைலியை பொத்திட்டு பேசுகிறேன். சொல்கிறேன், சொல்கிறோம். வினோத், எங்கள் வீட்டில் கொசு கடிக்குதுடா. அப்படியே நாளைக்கு வந்து நான் கொசப்புறம் கடிச்சு வச்சிடறேன்டா. நைட்டி போட்டிருக்கியாடா, என்ன கலர்ரா, ஜட்டி பூ போட்டதான்றேன். இந்த மாதிரி இங்கிட்டு பேசுகிறேன். மாடு புடி மாடு ஒருத்தி அப்படித்தான் சொல்கிறான்ட்டேன். செல்லே பேட்டு லோவாயிருச்சு. சும்மா சொல்கிறான். அப்பா வந்து செருப்பு அடிச்சு போக முண்டை சார்ஜ் போடுறா அப்படின்ட்டார். காதல் என்பது என்ன? காதல் அளிக்கிற கூட சொல்லுங்க. அருமையான கொஸ்டின். இங்கே இருக்கவே விடாதா. காதல்னா என்னன்னா காதலிக்கிறதா? அது கிடையாது. காதல் என்பது என்ன? 2 மனம் ஒன்று சேர்ந்து அன்பை மட்டும் பகிர்வதுதான் காதல். இப்போ அது கிடையாது. வீடியோ காலில் வர சொல்கிறேன், சிமெண்ட் மூடையை காட்ட சொல்கிறேன், அதை காமி இதை காமின்னு காமிக்க சொல்கிறேன். கடைசியில் பார்த்தா இங்கே அவங்க அப்பத்தான் வந்துருச்சு. அதோட இவன் வெட்டி உதஞ்சிட்டேன். நீங்கள் 3 பேர் படிக்கிறது சந்தேகம். போடா, அப்பத்தான் கிட்ட இதை பார்த்துருப்பேன். அந்த அப்படித்தான் இவர் ஃபீல் பண்ணுறாரு அப்பத்தாட்டு. இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாட போகிறேன். சார்பு வச்சு கொஞ்சம் எக்கோ வைப்பா. ஹலோ, அப்படியா? அவங்க வழி அவங்களுக்கு தான் தெரியும். இதை ஓப்பன் பண்ண சொல்லு, அவளை நீ கெடுத்து விட்டு போயிடுவான்டாவன். ஹலோ, தெற்கு கண்ட்ரோல். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து என்ன செய்ய? சண்டாள பயமானா நம்மளை திண்டாட்டத்தில் விடுதே. இந்த சண்டாள பயமானா நம்மளை திண்டாட்டத்தில் விடுதே. ஆடி இளநாத்தும் பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். ஆடி இளநாத்து பாவி ஐப்பசியில் நடவு நட்டோம். ஆடி இளநாத்தும் பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். நட்ட வயிறு எல்லாம் நரைச்சுக்கிட்ட செத்ததினா மருந்து அடிச்சும் பார்த்தோம், அது மண்ணுக்குள்ளே போச்சு. ஐயா, மருந்து அடிச்சும் பார்த்தோம், அது மண்ணுக்குள்ளே போச்சு. காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே. கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ள போறீங்களே. கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே. உங்களை போல நதியெல்லாம் உழவு கட்டும் போவாதீங்க. மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க. நீங்க மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க. தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். நாடாளும் பெரியோர்களே நதியை இணைக்க செய்தால் என்ன? நாடாளும் பெரியோர்களே நதியை இணைக்க செய்தால் என்ன? நாடாளும் பெரியோர்களே நதியை இணைக்க செய்தால் என்ன? பஞ்சம் எங்க போகும் மகள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும். ஐயா, பஞ்சம் எப்ப போகும் மகள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவியா நாத்த வச்சு பார்த்து என்ன செய்? சண்டாள பயமானோ நம்மளை திண்டாட்டத்தில் விடுது. ஐயா, சண்டாள பயமானோ நம்மளை திண்டாட்டத்தில் விடுது. மழை பெஞ்சாலும் நம்ம தான் கப்ளிங் இல்லை. எக்கோ குறைக்க சொன்னான்டா.
அம்பளிப்பு கொடுங்கப்பா. இந்த ஈரத்தில் வண்டி மைலேஜ் கொடுக்காது. ஒன்றும் வராதா? நீ வீட்டுக்கு போ. கொடுக்கும் போதே தரத்தினம் பிடிச்சி ஆடிச்சுன்னா ஓகே ப்ரோ. டொங்காங் குரூஸ் ஜல்லிக்கட்டு பயலுக 30 ரூபா கொடுத்துருக்கேடா, விளங்கமாடா. என்னமோ பெரிய 3 லட்சம் கொடுத்த மாதிரி தான். டொங்காங் குரூஸு ஜல்லிக்கட்டு கடை மாடுன்னு கொடுப்பேன். மாடு ஓடி வீரர் இந்த 30 ரூபா வச்சு நாம் போய் ஈராக்கில் போய் செட்டில் ஆவா? 4 பேர் சம்பளம். அப்படி அப்படி வா. அப்படியா? இப்போயே அடிச்சுக்கிட்டு போயிடு. நன்றி நன்றி. இளையராஜா மெக்கானிக் இளையராஜா. ஒரு பஞ்சருக்கு மட்டும் 200 ரூபா வாங்குற, 100 ரூபா தர்ற, கண்டங்கர்றா. ரவிச்சந்திரன் எல்ஐசி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கே உடையாபட்டி ஒரு சுப்பம் அரிசி கொடுத்துருக்காங்க அன்பாளையத்துக்கா. நன்றி 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 நன்றி. ஏன்னா என்னத்தை சொல்ல, கப்ளிங் ஹவுஸ் வேணாம், உட்கார முடியாதா ப்ரோ? யாருமே செகதியா இருக்கா? ஜட்டி தைரியமா? வானே வானே, நீ 200 ரூபா உண்டா. கணேசன் நகைப்பற்றை கரூர்லேருந்து வருகிறது. அந்த உறவுகள் சார்பாக 401 100 ரூபாய் பெட்ரோல் போட்டிருக்கிய. இருக்கட்டும், 400 ரூபாய் ரொம்ப காசு. ஓ, தருமராஜ் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிய. ஒரு கைதட்டு கொடுங்க. திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த நாடக கலை ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. நீங்கள் நல்லா இருக்கேன் அண்ணே. என்னுடைய மகளுக்காக ஆமாம் மாமா அவர்கள் கொடுத்தாருன்னு மருமகள்கிட்ட கொடுத்துறேன். நன்றி நன்றி. என் மகளுக்காக 201 நன்றி. பாடகர் பாடலாசிரியர் கோவண்ணா ஆறுமுகம் மாகாளிப்பட்டியை சார்ந்த அன்புறவர்கள் சார்பாக 50 ரூபா. நன்றி நன்றி நன்றி. திருச்சியிலேருந்து வந்திருக்கீங்களா? திருச்சி சத்யா சார்பாக 101 நன்றி நன்றி. டொங்காஸ் கருப்பியா நல்ல பட்டம்டா. கொசூர் பக்கத்தில் பிள்ளை கோடாங்கிப்பட்டி டொங்காஸ் கருப்பியா. நல்லா போய் போடுப்பா. பழைய டொங்காஸ். ஏல இது என்னடா அது? இந்த பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிருவாங்க பழைய டொங்காஸ்ன்னு. ஆமாம், மச்சான் சார்பாக மணிகண்டன் அவர்களுக்கு 201. நன்றி. பார்க்கவே இல்லை ஏன்னா தெரியும். அப்படியே போயிரு ஓடிடு. ரைடு ஓவர்ப்பா போயிரு. என் தம்பி சார்பாக 201 20 ரூபா தான் கொடுத்தேன். 150 ரூபா சேர்த்துக்கிட்டேன் அக்கௌண்ட்டில். பேசாமல் டிக்கெட் நான் போட்டுடலாம் போலையே. என் பேர்லையே உன் பேரில் ஒரு இடம் வாங்கி போறியா? அதில் போய் குடியாமத்துறியா? என் தம்பியை ஊரா காமெடிக்கு பஞ்சம் இல்லை. வா ரம்மின்னு போடா, தாயம்னு போகாதடா. ரதனியா டிராவல்ஸ் 101 குட்டூரமா. இதில் இந்த கிளப்பி விட்டு போனவே என் தம்பி பாண்டாதேன். பாண்டா பார்த்தேன்னா இருட்டுக்குள்ள முண்டமாண்டா கூட தெரியாது யாருக்குமே. ஆனால் பேசும்போது அள்ளிடுவான்டா. வணக்கண்டா உள்ள குடூரமா சேவக்கறி பயலுகடா. அப்பொண்ணு பொண்ணு கவட்டில் புண்ணு கவட்டில் புண்ணு. டேய் வா. எஸ்கே பாலு டிரைவர் விசு கரூர் சார்பாக 50 ரூபா. நன்றி. ஒரு சாங் பாடுவோம். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 10 பேர் சம்பளத்துக்கு வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அதெல்லாம் பத்தாதுன்னு மைசெட்டு 1 வச்சிருந்தேன். மணப்பாறையிலிருந்து கரூர் போகிற ரோட்டில் இடம் நல்ல விலைக்கு போகுதுன்னு ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வெள்ளக்கல்ல ஊண்டி செக்யூரிட்டி ஒரு ஆள் லோ பட்ஜெட்டில் வச்சுருந்தேன். தினமும் மண்டை காயுதுன்னு
பூலிப்பூ வாய்க்குள்ள வச்சிருந்தேன். டிரைவர் தண்ணியை போடுறான்னு டிரைவரை வெளியே விலக்கி வச்சிருந்தேன். 10 ரூபா 2 ரூபாய்க்கு வட்டிக்கு விட்டா பொழைக்க முடியாதுன்னு 100க்கு 10 பைசா வட்டியில் மணப்பாறையில் ஒரு ஆஃபீஸை போட்டு ஏசியை போட்டு ஒரு 12 லட்சத்தை விட்டு வச்சிருந்தேன். வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லா நாளும் விரதம்னு சொல்கிறான்னு திண்டுக்கல்ல ஒரு லேடிஸை வச்சுருந்தேன். அண்ணன் கிடையாது, மச்சான். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. முதல்ல நானும் கேட்கல. ஆமா நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தோம் நம்ம எண்ணி பார்க்கல. ஆமா எண்ணி பார்க்கல. எண்ணி பார்க்கல. நானும் எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு மை காட் காலையில 4 மணிக்கெல்லாம் பல்லு வளர்க்காம மிச்சம் வாங்கி வச்சிருந்த சரக்கு அடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. வெரி டேஞ்சர். 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாயுத. இப்போ இந்த மாதிரி நண்பர்கள்லாம் தேவையில்லை, பார்த்த வேலை மஜரும் தேவையில்லை. இந்த சரக்கு தாண்டா உலகம் ஒன்று குடிச்ச அந்த தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு முத குடிக்கும் போது 4 பேர் ஏவி விட்டுருவேன். சுகமா இருக்கு முன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம். மேல பறந்தோம். அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்தில் நமக்காக பிறந்து இந்த வாரிசுகள்லாம் நல்லா இருக்கணும்னு முப்பாட்டங்க கட்டி வச்ச சாமி. அவங்க பூர்வீக நிலத்தில் இன்னைக்கு கட்டிக்கிட்டாங்க சில பேர் வீடு. முப்பாட்டன் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி கோமாளி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் என் அண்ணன் தம்பிகளா, இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போகிறது கிடையாது. இந்த உடம்புல குடித்ததுக்கப்புறம் குடல் வெந்து போச்சு, கிட்னி போச்சுன்னா சரி பண்ண முடியாது. ஆனால் தினசரி நீ குடிச்சு சந்தோஷமாக இருக்கிறது ஒரு நாள் இந்த விஷயம் நடக்கும்போது உன் வாழ்க்கையே நரகமாயிரும். அதனால் உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன்,
இனிமேல் யாருமே குடிக்க வேணாம். நான் ஒரு காலத்தில் சீரழிஞ்சது போதும்னு தான் மேடையில் நின்று இந்த பாட்டு பாடுறேன். யாராவது கூட்டத்தில் இருந்து இந்த பப்புனுக்காரன் மயிர் மையம் யோக்கியமானு கேட்டால் கூட நானும் ஒரு காலத்தில் குடிச்சவேன் தான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இப்போ குடியை விட்டதுனால தான் உங்களை மாதிரி அண்ணன் தம்பிகளை 1 கோடி பேர் இந்த கோமாளி சம்பாரிச்சிருக்கேன். அதனால என் தம்பி அன்னைங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டு இந்த பிறவியில் இன்னார் மையம் இப்படி வாழ்ந்தான்னு ஒரு பேர் எடுத்துட்டு போகணும். அப்படித்தான் எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் தனக்கு வாரிசே வேணாமுன்னு நாட்டு மக்களுக்காக பேர் வாங்கணும்னு அணுசக்திகளும் ஆயுதங்களும் கண்டுபிடிச்ச ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேணாமுன்னு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரச நெல்லு வச்சிரு, நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. எல்லாரும் தயவு செய்து அப்படியே உட்காருங்க. இந்த உட்காந்துட்டாங்க முன்னாடி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மேட்டில் காஞ்ச இடத்துல உட்காந்திங்கன்னா பின்னாடி அப்போ எக்கோ குறைப்பா. பாட்டு முடிஞ்சா குறடா ஒன் ரூட்டில் கட்டாடுறான். ப்ளீஸ் ப்ரோ கோஆப்ரேட் பண்ணு சின்னத்தாமையனை. எல்லாரும் அப்படி இப்படி உட்காருங்க. பின்னாடி லேடிஸ்க்கு மறைக்குது, எங்க பொம்பளையாளுக்கு மறைக்குதாத்தா? நீங்கள் ஏறி காரில் உட்காரியா? குழந்தை நல்லா இருக்கு ப்ரோ. இவன் தர்த்தனி மயத்துக்கு கேட்குறான்டா. அவன் நல்லா விசாரிக்கல, ஏதாவது ஒன்று பிட்டு அடிச்சு விடும், யூடியூப்பில் எடுப்பாங்க. அதே மாதிரி நான் பார்த்துட்டேன் சில ஊர்லாம். ஜாமி என்பது என்ன தெரியுமா? அப்படி ஆடணும் சோறில் அங்கனே விழுந்து அப்படி நிற்கிறான் பாரு, அவன் தான் ஜாமி. சில பேர் அங்கே ஆடிக்கிட்டு இங்கே வந்து பலகெல்லாம் ஏறுவேன். பலகெல்லாம் ஏறுறேன். அதில் அன்றைக்கி ஒரு ஆள் பார்த்தேன், வயரை ஒதுக்கி விட்டு ஏறுறேன், கரண்ட் அடிச்சிருமா. சில பேர் கேமராட்டே ஆடுவேன் தான். இவன் கேமராமேன் அங்கிட்டு போனேன், கேமரா மறைக்குது, என்னையே சொல்கிறியாடா போடான்னு இவங்க பார்த்துட்டாங்க. அன்றைக்கி ஒரு பொம்பளை சாமி ஆனது திடீர்னு ஸ்டாண்டை தூக்கிட்டு போயிடுச்சு, பால் காவடி நினச்சி. இவன் விரட்டிகிட்டே போய் நாய் விரட்டி திருப்பி இங்கே வந்துட்டேன். ஏன்னா லேஜு கிடையாதுப்பா. சாமி என்பது என்ன? சாமி இருக்குது. இப்போ இந்த கூடத்தில் என் கருப்பை இருக்கேன், கருப்பை இறக்கி விட போனேன். உண்மையிலே இங்கே தத்துரூபமாக 18ஆம் படி கருப்பனும் மதுரை பாண்டி முனி இந்த சாமி இங்கே இருந்துச்சுன்னா வீரம் குறையாமல் ரோஜம் குறையாமல் இந்த கூடத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். ஆமாம்மா, நீ ஆடக்கூடாது, வெள்ளச்சட்டை அழுக்காயிரும். ஏறு எக்கோ வை. கருப்பனை கூப்பிட போகிறேன். ஹலோ ஹலோ. இன்னைக்கு மணி 12 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் கருப்பனுடைய 18ஆம் படி அவருடைய 2 கதவும் திறக்கப்படுது அழகர் கோயிலில். வருஷம் 365 நாள் அடிச்சு கிடக்காவேன் கதவு. இன்னைக்கு ஏன் திறக்குதுன்னா, அண்ணே இளையராஜா மெக்கானிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஒரே தடவை 500 ரூபா கொடுத்தா ஒரு தடவை தான் சொல்லுவேன்னு 100 ரூபா கொடுக்குறேன். உன் பிளானை நான் கால் வணங்குறேன். இளையராஜா மெக்கானிக் மணப்பாறை தானே? எந்த இடம் சொல்லு, ஒரு வீடியோ சொல்கிறேன். எந்த இடம்? மண்டிக்கடை, தூங்கா ரோடு, பூங்கா ரோடு, மண்டிக்கடை. இளையராஜா டூவீலர் மெக்கானிக் நவீன முறையில் சொலுசனை வைத்து ரப்புண்டு தேத்து ஒட்டிவிடப்படும் வருகதாரங்கள். இளையராஜா டூவீலர் மெக்கானிக். எங்களிடம் 12-13 ஸ்பேனர்கள், 42-80 பைப்பூர்ஜிகள் கிடைக்கும். அணுகுங்கள். அண்ணே மாலை போடணும். நீ மாலை அப்புறம் போடு. வீராப்பூர் பூஜாரி, நீ இன்னைக்கு ஆடுற. கருப்பே எங்கே பிறந்துச்சு? வீரப்பூர் காய்கறி வியாபாரி எங்கள் அண்ணன் பாலசுப்ரமணியன் சார்பாக ரூபாய் 101 அன்பாலயத்துக்காக. செவலூர் மூரிக்காலை குரூப்ஸ் எம் முரளி சார்பாக 101. அன்புமேடு என் தம்பி சார்பாக ரூபாய் 101. அன்புமேடு மாதவன் பயலுக கருப்பு பேண்ட்டுடா. உட்கார்றா என் தம்பி, உட்கார்றா என் சிங்கம், வாடா நீ நல்லா இருப்படா. 10 ரூபா தரான்டா.
தீபக் பாண்டியனா, லால்குடி தேவா, அவ்வளோதான். 10 ரூபாய்க்கு முட்டை எத்தனை பேர் சொல்லுவேன்? உன் பேரை சொல்கிறது அதிகம். சொல்லவா? லால்குடி, தூத்துக்குடி, ஓடிரு. 18ஆம் படி கருப்பா எங்க நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைப்பதற்காக அதிக எடை உள்ள வெயிட்டுகளை தூக்கினால் எறும்பு உளிவிடும் என்பதற்காக 1/4 கிலோ செகதியை கேரிப்பையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகில் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள்பற்றவன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உடம்புலே புழுக்கு புழுக்குன்றிருப்பான். தண்ணி பாட்டலா தண்ணி இருந்தா எடுத்து கொடுங்க தம்பிக்கு. என்ன நான் இங்கே தாண்டா நின்ட்டேன், என்கிட்ட சொன்ன மாதிரி கோவப்படுறேன். அவன் யாரா? சாமி ஆடுதுன்னா சாமி உண்மையாக இருக்க ஆடுது தம்பி. அந்த தண்ணி வாங்கி கொடு தம்பி. அண்ணன் கவனிக்கலப்பா தம்பி, ரொம்ப கோவப்படுறான்டா. நம்ம தம்பி தான் விதி கப்ளிங். அன்பு தம்பி, உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக உள்ளே வயிற்றுக்குள்ளே 2 ட்ரம்மை போட்டு கொண்டு இருக்கிறான் இந்த தண்டி பையன், குண்டு பெருச்சாலி மகன். அவன் கிடையாது, பூவரசன் அவர்கள் சொந்த புருஷனாக நடிக்க காத்து கொண்டு இருக்கிறான். ஆட ரசி, அபிநய சுந்தரி, குளிருக்கு இளைஞரெல்லாம் கொப்புளிக்கும் விதமாக உள்ளே செவரொட்டியை தயார் பண்ணி கொண்டிருக்கிறாள். செய்ய வரியா இல்லடா? யாராவே? எனது அன்பு மருமகள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் நடனமங்கையாக குளிருக்கு தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். மன்னார்குடியிலிருந்து வருகை தந்திருக்கிறார் அருமை சகோதரி ராதிகா அவர்கள். மற்றொரு நடனம் அங்கே ராதிகா. ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது, பாசத்துக்குரிய அன்பு தம்பி. நாங்கள் பப்புனு வேஷம் போட்டு ஏதோ மக்களை முடிஞ்ச அளவுக்கு சிரிக்க வைக்கிறோம். ஆனால் ஹார்மோனியை வாச்சிக்கிட்டே உங்களை சிரிக்க வச்சுருவேன். ஓமை காடு கிடையாது வெண்ணமேனே. ஓமை காடுனா உன் வெதர்லையா தீய வச்சேன். வெதர்னா கொட்டையானே. ஏன் அவனை பிடிச்சி குதிக்கிட்டு அவன் தானே கொட்டை கம்பெனி இடியப்பம்ட்டேன். எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். மானே மானே ஆகும். அம்மா பாட்டு பாடலாம், செக்ஸ் பாட்டு பாடு. அம்மா பாட்டு தான். ஹலோ ஹலோ, அருமையான பாட்டு. ஹலோ. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச, கண்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா?
கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் 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 ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் திருச்சியிலிருந்து எம்கேஆர் பயலுகடா பெத்த தாயினுடைய பாசத்தை நினைவூட்டுவதமாக பாடிய மணிகண்டனுக்காக திருச்சி எம்கேஆர் பயலுக 51டா. நன்றி. ஊரெல்லாம் எம்பாட்டு கிராமிய திரையிசை தெம்மாங்கு ஆடல் பாடல் பழுசுவை நிகழ்ச்சி ஸ்ரீ ராஜலட்சுமி கலைக்கூடம் குளித்தலை சாலை ஆர்டிஓ ஆபீஸ் எதிரில் மணப்பாறை திருச்சி. எங்கள் அன்னை சார்பாக அம்மா அன்பாளையம் பாட்டு அம்மா பாட்டுக்காக 50 ரூபா போகும்போது அம்மாவுக்கு இது வாங்கிட்டு போ. சரி சரி அன்பாளையத்துக்காக 101. சரி சரி அழுகாத கட்டிங் போட்டவுடனே ரொம்ப அழுக வர்ற சரக்கு ஒன்று இருக்கு. சரி போனேன் என்னை லைக் பண்ணு லவ் பண்ணு. சரி அங்கிட்டு போய் ஏதாவது பண்ணி விடு. போ கருப்பையும் காப்பாற்றாரேன். போ 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 சொல்லு. போங்க மிஸ்டர் அஜித் குமார், பின்னாடி கூட அடிப்பன். அப்படி இல்லை போ. எங்கள் அண்ணன் என்னடா 20 தாளா கொண்டு வந்திருக்கு. தொடர்பு கொள்கிற மாதிரி நம்பர் தரேன். நான் பண்ணுறேன், நீ நல்லா பண்ணுறப்போ
பண்றேன்னே போனேன். தை மாதம் 3ஆம் தேதி என்னை வைத்து ஒரு ஆதரவற்ற இல்லம் அன்பாலயம் திறக்கிறார். கைதட்டலாம். RS மணி ஆலம்பட்டி தை 3ஆம் தேதி எல்லாரும் வருவாங்க. அன்பாலயம் திறக்கிறோம். அங்கிட்டு உள்ள மக்களை பசியை போக்குனேன். நான் தான் திறக்கிறேன். கத்திரிக்கோளை மட்டும் எடுத்து வை, ரிப்பனை வெட்டி விட்டுறேன். நல்லதே செய். போகும்போது இவரையும் கொண்டு போய் அங்கிட்டு விட்டுரு, கொண்டு போய் சேகத்தில் விட்டு. ஐயையோ 100 ரூபாய்க்கு 200 தரேன், நீ வீட்டுக்கு போறியா? ரொம்ப பம்மாத எப்படி இப்படின்னு. அம்மா 12 கோடி ரூபா கொடுத்துட்ட, அன்பாலயத்துக்கு 100 ரூபா கருப்பு போ. போறே நான் கோடாங்கி நீர் வராமல் செஞ்சிருவேன். உன 3 நாளைக்கு கருவல்ல அந்த புடியோ தெரிவ. ஐயா விழா கமிட்டி வேற வியாபாரி அவரை கொண்டு போய் மூடத்தை போடு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகீடு குமரன் கோயில்பட்டி செல்வா அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். செல்வா அடிப்பா. கூடவாடா வாசி பெரிய நம்ம இளையராஜா கட்சியில் வாச்சது மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். 4 அடி அடிச்சு விட்டு சீட்டு காசு வாங்கிட்டு போவியா? சிரி சிரி போதும் போதும். மிச்சம் ஃபீல் பண்ணினா வீட்டை ஒட்டி போய் அடிச்சு விட்டு போயிடும். நத்தின் துவுதேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி திண்டுக்கல் அங்குவிலாஸ் புகழ் எங்கள் அண்ணன் திண்டுக்கல் SS ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். இனிமையான பயணங்களுக்கு 24 பேர் தான் ஏற முடியுமா? என்ன போட்டிருக்கேன்? இனிமையான பயணங்களுக்கு 24 குறுக்கு கோடு 7 குரு கேப்ஸ் வையம்பட்டி சார்பாக 101. ஓகே ப்ரோ. 24 நேரம் கிடையாதுடா, 7 ஓட்டுருக்குடா தம்பி. இதை நீ வாசிவேன். வாரத்தில் 7 நாள் எனி டைம் அப்படி சொல்லு. அப்படி சொல்லணும்ல. 24 ஓட்டு இப்படி கோடு ஓட்டு 7 ஓட்டுருக்க நான் என்ன செய்வேன்? 24 மணி நேரமும் இயங்கும்டா. குரு கேப்ஸ்டா. மைக்கு ஆஃப் பண்ணுறா. விசில் வருதா? ஆஃப் பண்ணிடுறா தங்கம். நன்றி நன்றி நன்றி. சிறந்த முறையில் இங்கே தாளத்தை செய்யக்கூடிய புதுக்கோட்டை புவரசகுடியை சேர்ந்த சண்முக அவர்கள் சீன் தாளம். வா, யாரை கட்டு அத்தனை குத்து கூட்டு அவன்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு போ. சம்பளம் நான் தானே தரேன். இதெல்லாம் செய்யக்கூடாது. ரைடு ஓவர். 4 போனால் கேஸ் கப்பியாச்சுன்னா ஒரு அளவு தான். கேரளாவில் ஒரு ஆளுக்கெல்லாம் 8 வருஷம் கடுங்கால தட்டல். இதை உள்ள வையா மறையா பெடெக்ஸ் கிடையாதுடா. இப்போ நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடணும். கரெக்டாக பாடுவேன். ஏன்னா இந்த ஈரத்தை அந்த மாதிரி அழகாக லிரிக்ஸாக பாடுவேன். நீ வந்து நல்லா உள்வாங்கி நல்லா முள்வாங்கி போடு. கடல் அலை கொஞ்ச நேரம் அழுதுட்டு வர்றியா? பாட்டுத்தேன் பெரியப்பா மேனே. கடல் அலை கால்களை இது சின்ன பையில வரட்டும். ஐஸை வித்துட்டு அப்புறம் போவோம். என்ன சண்முகம் அந்த லாலி கினா 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 அப்படி பண்ணணும். குமாவட்டி பயல்கடா கொடூரமா லயன்ல சரியா இருக்குன்னு குஜுலி கும்பாடா. என்னை லூஸ் ஆக்கிட்டாங்கடா ஒன்னேட்டு பெரியத்தா மயனே. வேற பாட்டு என் தம்பிகளுக்காக. இத்தனுண்டு மொத்தத்தில் இஷ்டமேடக்கா.
பாட்டு தாண்டா போறீங்க போற முண்டை. தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி. பாட்டு படிக்கவே இல்லையே. நீ என்ன தூக்கத்திலே ஓடுற நாங்கன்னு மதினி நான் மத்தோட வாரேன். போய் அங்கிட்டு போய் தனியா போடு. எங்க மத்தோட வாரேன்னா தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது மைசெட்டு கார்த்திகா மைசெட். எந்த ஊருங்கய்யா? ஆண்டார்பட்டி. பொறுமசாமி மயிர புடுங்குசாமி. இல்லை அங்கிருந்து அவனை மூட் அவுட் ஆகாதேடா. என் தம்பி ஒரு ஆள் இந்த அமர்த்திட்டான்டா. ஹலோ 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 மண்டையை போடுச்சான். இவங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு தரத்திலும் நல்லா இருந்துச்சு. எவனோ உனக்கு தகடு வச்சுட்டான்டா. என்ன ரேடியோஸ்? யாரா ஒரு ஆள் சொல்லுப்பா. கார்த்திகா சிவா மைசெட். ஒரு பாட்டு போடுறியா? வேணாம்டா இருளுக்கு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் ஐயா வாலிமதி தம்பி. குறைச்சிட்டடா ஐயா. அந்த சிவப்பு சட்டையை எரிக்க முடியுமா? ஓ லாங் லாங்கா. உங்களிடம் பேசிக்கொண்டும் பெரிய கப்பலிங்களா பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருக்கின்ற இந்த புத்ரு, இனிமேல் நீங்கள்லாம் சின்ன பையில கூப்பிடும்போது சின்ன புத்ரு, பெரிய ஆள் வந்து பெரிய புத்ரு. புத்ரு ஒரு குத்து குத்துரு. நீ கெடமாட்டு முண்டை. வாலிமாய்ப்பா. ஹலோ ஹலோ. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷமாக உடம்பறந்தான் படுக்க 21 வருஷமாக நாடு கூட என்னை பேர் வாங்க வச்ச கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் அந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர். இன்னர் வைப்பு வா ப்ரோ ப்ளீஸ். என் தங்க நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து நோண்டாதியப்பா. என் தம்பி எவ்வளோ மலையில் கஷ்டப்படுறேன். ஜாமி நீ நல்லா இருக்கணும்ப்பா. உனக்கு நல்ல நல்ல கப்ளிங்காக கிடைக்கணும். அவனை ஆப்ரேட் பண்ண விடுங்கடா. இடத்த விடுறான்னு நீ சொல்லாத. உன் மேலே டொங்காஸ் காண்டில் இருக்கேன். போ தூமியை குடிக்குமே. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் வச்சுக்கொள்ளும் கிராமத்தில் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் வவுன்காமி போயிட்டு இந்த உள்ள மலை ஈரத்துக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. அதுலேயும் மருதமணிலாம் கவட்டில் தீ வச்சு உட்காந்துருக்கேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்க செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நம்ம சாமியோட அருளோடு நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்.